தேன்கனி கோட்டையில இருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அதை வர்ற 60 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் கலங்காடவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காடவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரியா? தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள், யூடியூப்பாக இருக்கிறது கேட்டுக் கொள்ளுங்கள். 11 வயதில் பொது வாழ்வுக்கான எங்கு குற்றம் நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனப்பக்குவம் என்பது என் ரத்தத்தில் ரத்த நாணங்களை நினைத்திருந்த காலங்களில் இருந்து உருவாகியது.